நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் டி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 323வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய அன்பர்களுக்கு நீங்களே வாங்கி கொடுங்க, நீங்களே வாங்கி ஒரு அம்மா இருக்கா வசந்தின்னு சேலத்தில் இருக்கா, நீங்களே வாங்கி கொடுத்துரு, இது கரெக்டுன்னு இந்த சாலக்கிராமம், நர்மத மாடலிங்கம் இதெல்லாம் நீங்களே வர வச்சு கொடுத்துங்க சுவாமி, எவ்வளோ பணம் வேணால் அனுப்பிச்சி விட்றேன்னா. அவளுக்காக நான் அது மயிலாப்பூர் போயிருந்தேன் போன வாரம். போயிருக்கும்போது நான் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல. அவளுக்கு இந்த இது கும்பகோணத்துலேயே இல்லைன்ட்டா. இந்த பர்டிகுலர் மாடல் கேஸ்டிங் இது ஹெவியாக இருக்குது, அழகாக அபிஷேகம் பண்ணக்கூடியது, நல்ல ஹெவி. இது கீழே வழக்கு ஸ்டாண்டாக இருக்குது, ஸ்க்ரூ டைப், அப்படி கைட்டு இல்லாத. இதில் இந்த 5 கல்லுலையும் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். அடுத்ததாக இது சரி, இந்த சாலகிராமம் பாக்ஸு, அந்த 5000 பூஜை செட்டுக்கு உண்டான பெட்டி, நல்ல பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்டி அமேசானில் இப்போ கிடைக்கல, விலை ஜாஸ்தி சொல்கிறான். பட் இந்திரா ஸ்டோர்ஸுண்டு கபாலீஸ்வர் கோவிலுக்கு வாசல்லே இருக்குது. அந்த ரைட் சைடு கோவில்லேருந்து நீங்கள் வெளியே பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடில் கிரி இருக்கும். ஸோ அங்கே சிவராமன் இருக்க ஒரு அதிகாலத்து ஃப்ரெண்டு எனக்கு, இஸ் ஓனர் ஆஃப் த கம்பெனி இந்திரா மெட்டல்ஸு. ஸோ அவர்கிட்ட விக்கிரகங்கள் எல்லாமே வச்சுருக்க, நியாயமான விலையாகவும் இருக்குது. ஸோ இந்த பெட்டி ஹோல் இருக்கணும், ஏன்னா அதெல்லாம் ஜீவனோடு இருக்கிற மாதிரி ஒரு இந்த பஞ்சாயத்து பூஜை பண்ணுறது எல்லாமே ஜீவன் இருக்குன்ற பாவனையில் இருந்தால் ஓட்டம் இருக்கணும் சுவாசிக்கிறதுக்கு. ஸோ இந்த இது அபிஷேக பிளேட் இதில் இங்கே நம்ம தண்ணி பால் தேயிலாம் விடும்போது அதை பிடிக்கிறதுக்கு கண்டெய்னர் ஆற்றுல இது வேணால் வச்சுக்கலாம். தென் எதை வச்சு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா, யூ கேன் பை த கிண்டி. இது நான் ஆற்றுல கிண்டி நான் வாங்கலை அவளுக்கு, அப்போ வச்சுருந்தேன் என்ன செய்கிறது. ஸோ அந்த மாதிரி கிண்டி வச்சுட்டேன். இது நல்லது. நம்ம கை பேலன்ஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்க்கலாம் குருக்கள்லாம் கையை வச்சு விடுறா பாலை. பாருங்கள் சிங்கேரி ஆச்சாரியர் அப்படியே பண்ணுறாருண்டு, கையே படாது, அப்படியே தான் விடுவா தவிர கிண்டியில் உள்ள அது வேணால் உள்ளா. கையை நம்ம கையில் போட்டால் ஒன்று கை புரியுதுமா, ஒன்று கிடையாது. மூக்கு நோண்டுற காது நோண்டுறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஸோ கையில் படக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணால் தோஷம் இல்லை. அதுக்காக தான் கேரளாக்கார எல்லாருமே கிண்டி யூஸ் பண்ணுவாள். பஞ்சபாத்திரம் கூட நம்ம இயற்கை மட்டும்தான் பண்ணுறோம். சந்தியாவனத்து கூட கிண்டி இருந்தாலும் போதும், அப்படியே விட்டுடலாம். ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காக பண்ணணும். இப்போ எங்கே கிடைக்கிறது இந்த இதெல்லாம் மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்கிறது அப்படின்ட்டு, ஆத்தியாத்மிக் மே சென்டர்னு ஒரு இது இருக்குது, ஒரு நிறுவனம் சென்னையில் தான் இருக்குது. அப்போ அவர் பேர் ஸ்ரீஹரின்னு பேர், கொஞ்சம் சொல்லிட்டு பார்த்துடுறேன். ஸ்ரீஹரி அவர் பேர். இந்த நம்பரை கடைசியில் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அவர் பேர் ஸ்ரீஹரி, சென்னையில் தான் இருக்காவ. தே வில் சென்ட் யூ பை கொரியர். நேற்று ஆர்டர் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இந்த செட்டு 5000 ரூபா. 5 கல் ஒன்றுனா 5000 ரூபான்றார். பட் ஒரிஜினலாக யூ கேன் கெட் இட். மிச்ச இடத்துல மாறுபடுறது அவ்வளோ நாட் ஹாப்பியாக போட்டுட்டு இவன் ஒரிஜினல் தர நமக்கு. ஸோ இந்த ஸ்ரீஹரியுடைய ஃபோன் நம்பர் அதில் சொல்கிறேன் பாருங்க, 98402 59871. Again I repeat, 98402 59871. இதுதான் அவருடைய நம்பர். யூ கேன் கான்டாக்ட் ஹிம். எனக்கு திருப்பி 250 ரூபா எக்ஸ்ட்ராலாம் கேட்டார். நீ ஃபிக்ஸடாக எழுதி சொல்லுங்கன்னு. 5 கல்லுக்கு 5000 ரூபா கொடுக்கணுன்ட்டார். பட் கிரியில் கூட விசாரித்தேன் நான். பட் இட் காஸ்ட் மோர். இதோட சின்னதாக இருக்குது, விலையும் ஜாஸ்தியாக இருக்குது. தனித்தனியாக பில் பண்ணியிருக்கா அவள். 5 ஒரே பண்ணல.
இவ செட்டாக தர நீட்லி பேக்கடு. நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. பிள்ளையார் சோனாபத்ரம் பேர். இதான் பிள்ளையார் கல். அடுத்ததாக காண்டகியில் இதில் இருக்கிற ஷாலகிராமம். நர்மதா பானலிங்கம் கருப்பாகவும் வருது, வெள்ளையா இது ப்ரௌனிஷாகவும் வருது. இது கருப்பு நல்லா இருந்தது, செலக்ட் பண்ண அவளுக்கு. கருப்பில் பச்சைக்கல். அடுத்தது சொர்ணமுகி சிலா. இது வந்து ஆந்திராவில் சொர்ணமுகி ரிவரில் இருக்குது. இதில் படித்து தெரியும் நமக்கு. கிளிட்டரிங் பாயிண்ட் தெரியும். வேரன் அம்பாலிஸ் இதில் எப்பயுமே உறைஞ்சிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி பீஸாக வைக்கிறாவா. சொர்ணமுகி சிலான்னு பேர். இப்போ இது வரைக்கும் நம்ம சோனாபத்ரம்ன்ற பிள்ளையாருக்கு பார்த்தோம், ஷாலகிராம விஷ்ணு இருக்கிறது பார்த்தோம், அம்பாள் இருக்கிற சொர்ணமுகி சிலா பார்த்துட்டோம், 3ஆச்சு. 4ஆவதையும் பார்த்துட்டோம், அது சிவன் நர்மத பானலிங்கம். பானம்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், முட்டை ஷேப்பில், நீளவட்டம். இது 5ஆவது. இது கிடைக்கல. வல்லம்ன்ற இடம் பொன்னியின் நதியில் இருக்குது, அங்கே கிடைக்கிற சூரியனுக்கு உண்டான கல். இந்த கல்லெல்லாம் இப்படி தான் வரல, சொல்லாது. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. நம்ம ஜல்லிக்கல்லாட தான் வருது. அதை எடுத்து இவ பாலிஷ் பண்ணி இது பண்ணுற. எப்பயுமே கிடைக்காது அந்த அந்த பொன்னியின் நதியிலையும். வெள்ளம் வரும்போது மட்டும்தான் சேகரித்து வச்சுக்கிறாளோ அதை. அப்புறம் வந்து பாலிஷ் பண்ணுறாங்க. இது அரை இட்லி ஆட்டிருக்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கிளாஸ். ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணாத. இந்த 5 கல்லையும் அந்த அபிஷேகத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து தொடச்சி இது உள்ளே வச்சுட்டு எங்கே இந்த திசையில் எப்படி கொண்டு, அதாவது கன்னி மூலையில் கணபதி வந்துடணும், இந்த பக்கம் குபேர மூலையில் வாயு மூலைன்னு சொல்கிறாங்க, அங்கே சூரியன் போயிடும். ஈசானத்தில் வந்து விஷ்ணு வந்துடும், ஆக்னேயத்தில் சிவன் வரும், நடுவில் வந்து அம்பாள். இதையும் வச்சுக்கலாம். கூட ஸ்ரீசக்கர டாலர் ஏதாவது வச்சுக்கலாம். அதில் நத்திங் ராங். இல்லை அந்த 5 ஸ்டோன் மட்டும் தான் ஒன்று வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் அது நம்ம ஆற்றுல பெட்டு போடுற மாதிரி ஒரு ஜாக்கெட் பீஸு வாங்கி 75 ரூபா 80 ரூபா போடுறது. ஒரு 2x2 ஜாக்கெட் வேணாம், மெரூன் கலரில் வாங்குங்க. அதில் வாங்கி அதை மடித்து வச்சுட்டு அதில் வையுங்க. அந்த 5 கல்லையும் வச்சு நல்ல பியூர் சாண்டில். ஸ்ரீவித்யான்னு கடற்கு மயிலாப்பூரில் வடக்கமான வீதியில் பியூர் சாண்டில் பவுடர் வைக்கிறாங்க. மிச்ச இடத்துல கிடைக்காது இந்த பவுடர். ஏன்னா அவள் வந்து சென்ட் எடுத்த சந்தனக்கட்டையை அரைச்சி பவுடர் பண்ணுறா. 50 கிராம் வந்து 35 ரூபா வருது. ஒரு மாதம் வச்சுக்கலாம் ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணால். ஸோ அந்த சந்தனத்தை குழைச்சி அதில் வச்சுட்டு குங்குமம் போட்டு வச்சு ஒவ்வொன்றுத்துக்காக பூஜை பண்ணணும். எப்படி இது வந்து தனியாக ஆவாகனம் சனிதானம் அதெல்லாம் ஒன்றுன்னு வேணாம். இந்த இயற்கையிலே அவளை வியாபிச்சிருக்கா. அதில் சுமுகாய நமக, கந்தாய நமக, கபிலாய நமக, ஜனநாய நமக, முதராய நமக, விகடாய நமக, விக்னாஜாய விநாயக நமக, கருணாய நமக, மக்குவத்துண்டாம் வேரம்பாய ஸ்கந்த பூஜை, சித்தி விநாயக சாமி நமக. ஓவர். கமிங் டு மித்ரே நமக, ரவிய நமக, சூர்யா நமக, பானவே நமக, ககாய நமக, பூஷ்ணா நமக, மேம்பரிசாய நமக, ஆதித்யாய நமக்காய, சவித்ரே பாஸ்கராய நமக, சூர்யா நமக. சூரியன் ஓவர். ஓம் அச்சுதாய நம, அனந்தாய கோவிந்தாய நமக, கேசவாய நமக, நாராயண மாதவாய நமக, புருஷோத்தமாய விஷ்ணுவாய நமக, சூத்ராத்திற்கு வாமனாய நமக, ஸ்ரீதராய ரிஷிகேஷ அமர்த்த தாமோதராய நமக. விஷ்ணு ஓவர். இங்கே பபாய தேவாய நமக, தர்பாய தேவாய நமக, ஈசான தேவாய நமக, ஓம் பசுபதோ தேவாய நமக, உக்ராய தேவாய நமக, ருத்ராய நமக, ஓம் பீமாய நமகதோ தேவாய நமக. இது முடிஞ்சிடுது. நடுவில் அம்பாள். இங்கே சக்தி, இப்போ சக்தி பஞ்சாயனம். சில பேர் நடுவில் சிவனை வச்சுப்பா. வாட் எவர் யூ வாண்ட். அம்பாளுக்கு நான் சொல்கிறது சொல்கிறேன். 36 நாமாவளி, இந்த லலிதா நாமாவளியே சொல்லலாம். நான் சொல்கிறது உன் காமேஸ்வரம் மகமாலினி தெற்குலாயிரம் 2000 மக, உன் மன்னி வாசின மகா உச்சரிசரி சிவதூர்த்தி துடித்தாய மக, உன் குலசுந்தரியம் நித்தியாய நமக, நீலபதாயம் விஜயாய தருமுகளாய மக, உன் ஜுவாலாம் அன்பு சித்ராய மகாநித்தியான பரமேஸ்வர,
ஓம் ராமிய நமக மகேஸ்வர் கோமாரி விஷ்ணு வாராகி இந்திராணி நம சாமுண்டாய நம மகாலட்சுமி அஷ்டமாத்திருநாய நமக ஓம் அஸ்வினி நமக அமேஷன் நமக மோதி நியம் யுமனாய நமக அருணாய நமக ஜெயினி நமக சர்வேச்ச நமக உளியன நமக ஓம் மகாகாமேஸ்வரி நமக மகாவஜ்ரேஸ்வரி நமக ஓம் மகாபகமால் நமக ஓம் அதிரகஸ்ரீ நமக ஓம் மகாசிஷ்ட கோடி யோகினி கடிஜ வித்யா நமக ஸ்ரீ லலிதா மகாத்ரி ராஜராஜேஸ்வரி பராபட்டாரிக்காய நமக ஓவர். இதுதான் பூஜை. இதுக்கப்புறம் தூபம் ஊதுபத்தியோ தசாங்கமாக காமிச்சிட்டு தூபமாக கிராபியாமி. அப்புறம் ஆக்கிய தீபம் ஒரே ஒரு திரி போட்டு நெய் விளக்கு அதை காமிக்கணும். ஆக்கிய தீபம் திருஷ்யாமி. அடுத்து நைவேத்தியம் ஓம் பௌர்வஸ்வதேவ சதீமதியோ யோக பிரச்சோதியாத் ஓமாபக ஜோதிஷ ஒம்பது ஸ்லோகம். நான் சுத்தானம் மண்வந்திப்படி சுத்தான நைவேத்தியாமி. அதை நல்லா சொட ஆவி பறக்க சாதனம்னா அது மேலே நெய் விடணும். அது வேறு ஒன்று அதுதான் சுத்தானம். சரி, அது இல்லை நம்ம என்ன செய்வோன்னு பழங்கள் அதை பண்ணி விடணும். பிராணாயஸ்வாகா பானாயஸ்வா வியானாயஸ்வா உதாராயஸ்வா ஷமானாயஸ்வா பிரம்மாணாயஸ்வா பிரம்மணேஸ்வாக அமிர்த அபுதா நம்ம சின்ன கப்பில் தண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த பிராணாயஸ்வா புஷ்பத்தை எடுத்து போட்டுட்டு இப்போ மத்திய அமிர்த பாணி வியாமி நடுநோடு தண்ணி தாக கொடுக்குமே தண்ணி தண்ணியாக கொடுக்குறேன்னு சொல்லி 3 ஊற்றி தண்ணி விடணும். இப்போ கடைசியில் கற்பூர நீராஜனம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யேத்ரே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஆயுர்தேகி தனம் தேகி வித்யாந்திகி மகேஸ்வரி சமஸ்த மகிழாந்திகி தேகி மே பரமேஸ்வரி. அப்புறமா கற்பூர நீராஜனம் முடிஞ்சிருது. கற்பூர நீராஜனம் தரிசியாமி. ஒரு சுத்திரலையோ தண்ணி விடணும் அந்த கற்பூரத்தை கீழே. அடுத்ததாக புஷ்பத்தை எடுத்துங்க. ஒரு 10 புஷ்பத்தை கையில் வச்சுட்டு அதை சுற்றி ஓம் யோப்பாம் புஷ்பம் வேதா புஷ்பபான் பஜாபான் பசுமான் பவதி சந்திரபான் புஷ்பம் புஷ்பபான் பஜாபான் பசுமான் பவதி ஏவம் வேதா யோப்பா ஆயுதனம் வேதா ஆயுதமான் பவதி யோ வேதோத்திரம் அந்த மந்திர சமர்ப்பியாமி. மஞ்சள் லட்சத்தை வச்சுக்கணும். அதை சுற்றி லட்சாந்தாரையாமி போட்டுக்கணும். கற்பூரத்தை ஒத்திக்கணும். இது பூஜை ஓவர். எவ்வளோ ஆச்சு? இங்கே 10 நிமிஷம் கூட ஆகும். ஸோ பஞ்சாயுதன பூஜை முடிஞ்சாச்சு. அப்புறமா தனி அதை மாதிரி மாமாருக்கு நான் கீழே பட்டா பூஜையை முடிச்சுட்டு மேலே வைங்க. அவ்வளோ தூக்கி குழந்தை கையில் படக்கூடாதுன்னு இதை தூக்கி மேலே வச்சுடுங்க. அடுத்த நாள் காத்தால் எடுத்து வச்ச வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் கால் பஞ்சாயுதன பூஜை, நித்திய பஞ்சாயுதனம். இதில் என்ன லாபம்னா அதாவது அந்த காலத்து பிராமணா சில பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாருமே பண்ணுறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லா ஜனங்களுக்கும் நிறைய கற்றுட்டுருக்கேன், பண்ணுறேன், மனப்பாடமாக சொல்கிறேன். அவள் நல்ல வாழ்வாங்க வாழட்டான்னு வாழ்த்துறேன். நான் ஏன்னா எங்கள் கோவில்லையே பார்ப்பேன். பாட்டி தாத்தா அவெல்லாம் முதலியார் பெருமக்கள். தெய்வத்தொண்டுக்கு யார் முதல்ல வந்தாலும் முதலியார் தான் வந்தான்னு சொல்லியிருக்கு. கிருபாந்த வாரியா சொன்ன வார்த்தை அது. அவர் 64வது நாயன்மார் சொல்லுவார் பரமாச்சாரியார். ஸோ அவர் என்ன சொல்கிறார், முதல்ல இறை தொண்டுக்கு வான்னு சொன்னால முதல்ல வந்தவா முதலியார்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ தொண்டைய மண்டலத்தில் இருக்க கோவில்கள் முதலியார் கட்டுப்பாட்டிலேருந்து நல்லா உகந்திருக்கு. எவ்வளவோ அதெல்லாம் மறுக்க முடியாது. அந்த சைடு திருச்சி சைடுலாம் போனால் செட்டியார்கள், நாட்டுக்கோடை செட்டி, நகரத்தார்ன்றவன். நகரத்தார் இல்லைன்னா கோவில்களே கிடையாது தமிழ்நாட்டில். அவ்வளோ அள்ளி கொடுத்துருக்கா, கொட்டி கொடுத்துருக்கா அது கோவில்களுக்கெல்லாம். ஸோ இந்த பஞ்சாயத்து பூஜையில் கணபதி பண்ணிடுறோம். கணாபத்தியம் பேர். சௌரம் என்ற சூரிய வழிபாடு முடிஞ்சிடுது. அடுத்து சாக்தம் அம்பாள் வழிபாடு ஆகிடுது. வைணவம் என்ற விஷ்ணு வழிபாடு ஆகிடுது. சைவம் என்ற சிவ வழிபாடு முடிஞ்சிடுது. அப்போ முருகரை விட்டு போகிறது என்ன, ஆசையாக இருக்கிறவ ஒரு வேலை வாங்கி வச்சுக்கோங்க, வெள்ளி வேல். ஷண்மத ஸ்தாபனம் ஆதிசங்கர் சொல்கிற மாதிரி 6 சுவாமிகள் மூர்த்தங்களும் அது இருக்கும். அதான் அப்படி செய்யலாம், நத்திக்கிறோம். பட் பஞ்சாயத்து பூஜை செமஸ்டர் சொல்லிருக்கு, அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தோஸ் who want to buy, you can contact those parties and get it. இது மயிலாப்பூர்லேயே இந்திரா ஸ்டோர்ஸில் கிடைக்கிறது. நீங்கள் கூகுளில் போய் செர்ச் பண்ணிக்கலாம். இந்திரா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர் போட்டால் வந்துடும். அவளும் கொரியர் சிவராமன் பேரவர் ஓனர் எடுப்பார். சில கொரியர் கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் இது இந்த அபிஷேக் பிளேட்டு 3 சைஸில் இருக்குது. இது நடுவு சைஸ் நான் வாங்கியிருந்தேன்.
இது போதும் அவளுக்கு. எக்ஸ்ட்ரா கூட விஷயம் பண்ணலாம் அதில். இது சொல்லி இந்த பஞ்சாயத்து பூஜா செட்டை பற்றி என்னோட டாப்பிக்காக நிறைவேற்றுகிறேன். அவள் வாங்கி பண்ணுங்க இனிமேல்.